முதலமைச்சராக ஜெயலலிதா இன்று பதவியேற்க உள்ளதை அடுத்து விழா நடைபெறவுள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் அதிமுக தொண்டர்கள் பெருமளவில் குவியத் தொடங்கியுள்ளனர். விழாவிற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விழா நடைபெறவுள்ள சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்? தமிழக முதல்வராக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இன்று பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அவருடன் 28 அமைச்சர்களும் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் தற்காலிக சபாநாயகர் செம்மலை பதவியேற்க இருக்கிறார். இந்த நிலையில் இங்கு ஜெயலலிதா பதவியேற்புக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய பிரமுகர்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடம் என்ற காரணத்தினால் இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பை பொறுத்தவரையில் 3000க்கும் அதிகமான காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று வழிநெடுகும், அதாவது போயஸ் தோட்டத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரை இருக்கக்கூடிய சாலைகளில் இருபுறமும் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய பிரமுகர்களை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், தலைமை நீதிபதி, அதே போன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகள் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொழிலதிபர்கள், சினிமா நட்சத்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்கள் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வர இருக்கிறார்கள். அதே போன்று திமுக தலைவருக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் வராத காரணத்தினால் திமுகவின் பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்டை மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய, அதாவது ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு, ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் ஆகியோருக்கும் அழைப்பு விடப்பட்டிருந்தது. அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்த அழைப்பு விடப்பட்டிருந்தது. ஆனால் நரேந்திர மோடியின் சார்பில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இந்த விழாவில் பங்கேற்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. லலிதா. லாவண்யா, இணைப்பிலே இருங்கள். போயஸ் கார்டனில் இருந்து நமது செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தேவா, வணக்கம். போயஸ் கார்டனில் அதிமுக தொண்டர்கள் எந்த அளவிற்கு உற்சாகமாக காணப்படுகிறார்? லலிதா, நாம் இப்போ சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் இல்லம் அமைந்துள்ள போயஸ் கார்டு பகுதியிலே இருக்கிறோம். இன்று காலை முதலே சுமார் 8 மணி முதலே ஏராளமான தொண்டர்கள் சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தங்களுடைய தலைவியை வரவேற்பதற்காகவும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த பகுதியிலே கூடியிருக்கின்றனர். ஆண்கள் மட்டுமல்லாது இந்த இடத்துல பார்த்தோம்னால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், அதிக அளவில் பெண்கள் தான் இந்த பகுதியிலே கூடியிருக்கிறார்கள். தங்கள் தலைவியை வரவேற்பதற்காக கையில் மலர்களுடன் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியேற்க செல்லும் போது மலர் தூவி வரவேற்பதற்காக கையில் மலர்களுடன் காத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது மேளதாளங்கள் முழங்க பேண்டு வாத்தியங்கள் மற்றும் கேரளத்தின் பாரம்பரிய இசைக்கருவிகள், அது மட்டுமல்லாது நீலகிரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு அதிமுக தொண்டர்கள் கொம்பை வாத்தியத்துடன் இசைத்து அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காகவும் அதிமுக பொதுச்செயலாளர் வரவேற்பதற்காகவும் கூடியுள்ளனர். அது மட்டுமல்லாது அவர் அதிமுக பொதுச்செயலாளர் நண்பர்களுக்கு மேல்தான் இங்கிருந்து கிளம்புவார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காலை 8 மணி முதலே தங்களுடைய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக வாத்திய கருவிகளை இசைத்த வண்ணம் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். லலிதா. தேவ, இணைப்பிலே இருங்கள். லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, நீங்க சொல்லுங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியேற்ற பிறகு அவர் தலைமைச் செயலகத்திற்கு செல்வார் என்றும் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது பற்றி சொல்லுங்கள். 6வது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்ற பின்னர் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா தலைமைச் செயலகம் செல்வார் என்று கூறப்படுகிறது. அங்கு முதல் நாள் முதல் கையெழுத்தாக பல்வேறு கோப்புகள் தயார் நிலையில் இருக்கின்றன. குறிப்பாக பெண்கள் மற்றும் பேறுகால மகளிருக்கான நிதி உதவிகள் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சத்துணவு திட்டத்திற்கான கோப்பிலும் அவர் கையெழுத்திடுவார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அதாவது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த மிக முக்கியமான அறிவிப்புகளில் பேறுகால உதவித்தொகை தற்பொழுது 12,000 வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 18,000 உயர்த்தி தரப்படும் என்று கூறப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் 18,000 உயர்த்துவதற்கான அந்த கோப்பில் கையெழுத்திடுவார் என்றும், அதே போன்று தாலிக்கு தங்கம் என்று, அதாவது சமூக நலம் மற்றும் சத்துணவுத்துறை சார்பாக தாலிக்கு தங்கம் என்று
திருமணமாகக்கூடிய ஏழை பெண்களுக்கு வந்து 4 கிராம் தங்கம் வந்து இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 8 கிராமாக வந்து உயர்த்தப்படும். அதாவது 1 சவரன் தங்கம் வந்து இலவசமாக திருமணமாகக்கூடிய ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும் என்று வந்து அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. எனவே இதற்கான கோப்பிலும் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் இன்று கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பாணியில் சத்துணவு திட்டத்திற்கான கோப்பில் வந்து அவர் கையெழுத்திடுவார் என்ற ஒரு தகவலும் வந்து இருக்கிறது. அதாவது சத்துணவு திட்டத்தில் மதிய உணவு மட்டுமல்லாமல் காலை சிற்றுண்டியும் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்குவதற்கான அந்த கோப்பில் வந்து அவர் கையெழுத்திடுவார் என்பது போன்று வந்து 3 முக்கிய கோப்புகள் வந்து அவருடைய மேஜையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த 3 முக்கிய கோப்புகளில் வந்து அவர் இன்னைக்கு கையெழுத்திடுவார் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. லலிதா. லாவண்யா இணைப்பிலே இருங்க. லாவண்யா, தேவாவிடம் கேட்கலாம். தேவா, அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மேலும் அங்கு செய்யப்பட்டுள்ள சாலை போக்குவரத்து இதர போக்குவரத்து வசதிகள் குறித்தும் சொல்லுங்கள். அங்கே ஏதேனும் போக்குவரத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, அது குறித்து சொல்லுங்கள் தேவா. லலிதா, அதாவது தமிழக முதலமைச்சராக அதிமுக பொதுச் செயலாளர் நண்பர்களுக்கு மேல்தான் பதவியேற்பார் என்று கூறப்பட்டிருந்தாலும் காலை 8 மணி முதலே தொண்டர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து திரண்ட வண்ணம். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இல்லம் அமைந்துள்ள போயஸ் தோட்டத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரையிலான தூரம் வந்து சுமார் 5.5 கிலோமீட்டர் வருகிறது. இந்த தூரம் முழுவதுமே சாலையின் இருபுறமும் நாம் இப்பொழுது பார்த்தாலே தெரியும், சாலையின் இருபுறத்திலும் வந்து ஏராளமான தொண்டர்கள் வந்து கூடியிருக்கின்றனர். அதுவும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களுடைய தலைவை வரவேற்பதற்காக கூடியிருப்பதன் காரணமாக அதுவும் நேரம் செல்ல சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தொண்டர்கள் வந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பல்வேறு இடங்களில் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலை ஓரங்களில் நடைபாதைகளில் வந்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொண்டர்கள் வந்து தங்களுடைய தலைவை வரவேற்பதற்கு வசதியாக. ஆனால் தற்பொழுது வந்து தொண்டர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கபடியால் மேலும் அதாவது அதிகமான காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அவர்களை அதாவது தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்காக கயிறுகளை கட்டி அவர்களை வந்து கட்டுப்படுத்திய வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பாக இந்த 5 கிலோமீட்டர் தூரமும் சாலையின் இருபுறமும் தொண்டர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. லலிதா. தேவா, அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக காணப்படுகிறார்கள் என்பதை தாங்கள் தெரிவிக்க முடியுமா? அவங்க கிட்ட யார்கிட்ட பேச முடியுமா? நிச்சயமாக லலிதா, அதாவது நாம் இப்பொழுது பார்த்தோம் என்றால் காலை முதலே தங்களுடைய தலைவியை வந்து வரவேற்கும் விதமாகவும் தலைவிக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் ஏராளமான தங்களுடைய தலைவியை வாழ்த்தி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இப்பொழுது நாம் அவருடைய உற்சாகத்தை அவரிடம் கேட்கலாம். இப்பொழுது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து தமிழக முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்து? மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் இன்றைக்கு தமிழகத்தில் 6வது முறையாக புரட்சி தலைவரையே மிஞ்சும் அளவுக்கு 84க்கு அடுத்தது இல்ல, ஒரு இதுதானே சாதனை தானே, புரட்சி தலைவரையே மிஞ்சும் அளவுக்கு 84க்கு அடுத்து இன்றைக்கு 2016இல் சாதனை படைத்து புரட்சி தலைவருடைய வாரிசு என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் அவர் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது வந்து நீங்கள் வந்து உற்சாகமாக வரவேற்பு, அந்த கடந்த காலங்களில் கொடுத்த வரவேற்புக்கும் தற்போது கொடுக்கக்கூடிய வரவேற்புக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அதை விட எழுச்சியா, அதை விட அதிகமா, அதை விட இந்த 6வது முறையா அம்மா வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறது எங்களுக்கு வந்து இன்றைக்கு லலிதா, அதாவது கடந்த முறை இதற்கு முன்பாக தமிழக முதலமைச்சராக அதிமுக பொதுச் செயலாளர் பதவி ஏற்ற போது கொடுத்த வரவேற்பை விட தாங்கள் தற்பொழுது மிக அதிகமான அளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் இன்னும் அதிக வரவேற்பு அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். லலிதா, முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பதவியேற்பு விழா குறித்து கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து லாவண்யா மற்றும் போயஸ் கார்டனிலிருந்து தேவா ஆகியோர்களுக்கு நன்றி.